வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு வழியாக நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் ஏறியிருக்கோம். ரேணிகுண்டாவிலேருந்து திருப்பதி செல்லும் ட்ரெயினில் ஏறி வந்திருக்கோம். அது 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். இது 5 ரூபா. நம்ம இப்போ அடிக்க எடுத்துக்கலாம். வணக்கம். ஒரு வழியாக நாங்கள் ரேணிகுண்டா வந்து சேர்ந்துட்டோம். ரேணிகுண்டாவில் ட்ரெயின் சரியான டீட்டெயில்ஸ் சரியாக தெரியல எங்களுக்கு. இதே தமிழ்நாட்டாக இருந்தால் நம்ம யாருனாலும் தலை சொல்லுங்க தலைன்னு கேட்டுருவோம். ஆனால் அங்கே யார்ட்டையும் கேட்டாலும் அவங்களுக்கு லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது எல்லாம். ஆமாம், 5 ரூபா அடிக்கடா 30 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இருந்தால் இவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் எங்களுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் படுத்து தூங்குறாரு பார்த்துங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு எங்கள் ஆச்சு மாற்றிக்கலாமோ? எப்படி மாற்றணுமோ? இல்லை, அதை ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறேன். அண்ணே, ஊருக்கு புதுசாக நீங்கள் ஊருக்கு புதுசான்னு கேட்டேன்ல, பதில் சொல்லிட்டீங்களா? அப்புறம் உங்களை கூட வேண்டிய முறையில் கூட்டாக தான் எட்டி பார்க்குறீங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் பேசிட்டு அங்கே இங்கே பாரு அண்ணே. கடிச்சா ஃபஸ்ட்டு உங்களை தான் கடிக்கணும் சொல்லிடுறேன். அண்ணே இங்கே பாருண்ணே, தலை கோப்படா இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு சும்மா ஒன்று எடுக்கல, உங்களுக்கு பிஸ்கட் போயிட்டு தரேன், விட்டே பிஸ்கட் தரேன். நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே புளி மாதிரி இருக்கீங்க. இவர் படுத்துருக்கிறத பார்த்தா எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் போச்சு. இவர் படுத்துருக்க பொசிஷனை பாருங்களாம். காலை ரெண்டையும் பப்பரப்பேன் விரிச்சுக்கிட்டு, இங்கே இருக்க தலைக்கு கால் மாட்டுக்கு 2 காலையும் கொடுத்துக்கிட்டு, அவர் மூஞ்ச ஊன்னு வச்சுக்கிட்டாமல் கோவப்படாமல் சிரிச்ச முகமாகவே இருக்கார். இவரோட சிரிச்ச முகத்துக்கு என்ன காரணம்? இது எங்கள் ஊர் நாய்கள்கிட்ட கேட்டால் சொல்லவே மாட்டார். நீங்கள் முறைக்காதீங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. உங்களை பற்றி பெருமையாக தான் சொல்கிறேன். உங்களை பற்றி தமிழ்நாட்டில் நான் ஆர்டிக்கல் போட போகிறேன். யூடியூப்பில் உங்களை பார்த்து லைக் போட போகிறாங்க தெரியுமா? சாரி, நான் நீங்கள் தூங்கினேன், டிஸ்டர்ப் பண்ணல.